ஹலோ கைஸ், வெல்கம் டு சும்மா டைம் பாஸ் பேஜ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் போகிறோம்னா கார் கம்பெனிக்கு உண்டான லோகோ மீனிங் தான் பார்க்க போகிறோம். பிஎம்டபிள்யூட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா வைரிஷி மோட்டார் அண்ட் வெர்கே. ஸோ இது ஒரு ஜெர்மனி கம்பெனி சார்ந்தது. ஜெர்மனியில் பெவரியான்ற ஒரு ஊரில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் பிஎம்டபிள்யூ. அது மட்டும் இல்லாமல் இந்த பெவரியாவோட ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது. இதனாலவே பிஎம்டபிள்யூட லோகோவும் ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் அமைத்து கொண்டான காரணம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம்டபிள்யூட ஒயிட் அண்ட் ப்ளூ பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ப்ரொப்பலர் சுற்றும் போது எப்படி ரியாக்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த பிஎம்டபிள்யூ லோகோக்கு உண்டான மீனிங்கும். ஸோ இதுதான் பிஎம்டபிள்யூ லோகோக்கு உண்டான மீனிங். மஹேந்திரா கம்பெனிக்கு உண்டான கார் லோகோ மீனிங் பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன் அண்ட் எபிலிட்டி. இதுதான் இந்த புது லோகோ குறிக்குது. அதாவது லட்சியம் மற்றும் திறனை தான் இந்த புது லோகோ குறிக்குது. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் தி இம்பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. சாத்தியமற்றதை ஆராய்த்து தான் இதுக்கு மீனிங். ஸோ இதுதான் மஹேந்திரா கம்பெனியோட கார் லோகோட மீனிங். VW வேர்ல்ட்ஸ் வேகன். வி வந்து வேர்ல்ட்ஸை குறிக்குது அண்ட் டபிள்யூ வந்து வேகனை குறிக்குது. வேர்ல்ட்ஸுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா மக்கள்னு அர்த்தம். வேகனுக்கு உண்டான மீனிங் பார்த்திங்கன்னா காருன்னு அர்த்தம். ஸோ மக்களோட கார் தான் இதுக்கு உண்டான அர்த்தம். அடல்ஃபேட்டில் இது ஏன் மக்களோட காருன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ ஈஸியான கம்மியான அமௌண்ட்டில் எல்லாரும் போகணுன்றதுனால இதை மக்களோட காராக வச்சார் அந்த காலத்தில். ரோல்ஸ் ராய்ஸ். அதாவது இந்த கார் கம்பெனியோட பேரே வந்து இதுக்கு லோகோ அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர் வந்து ரோல்ஸை குறிக்குது அண்ட் செகண்ட் ஆர் வந்து ராய்ஸை குறிக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த காரில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குது. அந்த ஸ்கல்ப்சர் பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் எக்டஸின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிட் ஆஃப் எக்டஸி இந்த லேடி ஸ்கல்ப்சர் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலே ஒரு லேடி வாழ்ந்துருக்காங்க. அந்த லேடி பேர் பார்த்திங்கன்னா எலனர் வெலஸ்கோ டொரண்டோ. இந்த லேடியை மையமாக கொண்டு தான் அந்த ஸ்கல்ப்சர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது யார் ரெடி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ராபின்சன் சைக்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இவர் எதனால் ரெடி பண்ணார் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இவங்க வந்து பப்ளிக் ஃபிகராக இருந்திருக்காங்க. அதாவது ஒரு ஆக்ட்ரஸாக அண்ட் டான்ஸராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களை மையமாக கொண்டு இவர் இதை ரெடி பண்ணியிருக்காரு. ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சதுனால இதை அதோட அஃபிஷியல் ரோல்ஸ் ராய்ஸோட ஸ்டாச்சுவாகவே மாற்றிட்டாங்க. அதாவது ஸ்பிரிட் ஆஃப் எக்டஸியாக மாற்றிட்டாங்க. இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்டஸிக்கு உண்டான மீனிங் பார்த்திங்கன்னா, அதாவது நேர்த்தியாக இருக்கிறது, மரபு அண்ட் தனித்துவமாக இருக்கணும். இதுதான் இதுக்கு உண்டான மீனிங். ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியோட எம்பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டியாகவும் இருக்கணும் அண்ட் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கணுன்றது தான் மீனிங். ஜாகுவார் கார் லோகோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் கேட்டு தான். ஸோ ஜாகுவார் கேட்டு தான் இந்த லோகோவாக வச்சுருக்காங்க. இந்த ஜாகுவார் கேட்டு லோகோ எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேஸை குறிக்குது. அதாவது ஸ்மூத்தாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் பெஸ்ட்டாக இருக்கும்னு தான் மீனிங். இது மட்டும் இல்லாமல் இது பவர், அதாவது ஜாகுவார் கேட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறது தான் அர்த்தம். அந்த லோகோக்கு உண்டான அர்த்தம். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா லீப் ஃபார்வர்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னோக்கி குதிக்கிற மாதிரி இந்த ஜாகுவார் கேட்டோட லோகோ அமைஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்க லோகோட எதை அசைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னோக்கி மட்டும் தான் செல்லணும், பின்னோக்கி செல்லக்கூடாதுன்றது தான் இதுக்கு உண்டான அர்த்தம். ரெனால்ட் காருக்கு உண்டான லோகோ பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற லோகோக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த கம்பெனிக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக இருக்குது அண்ட் அதிகமான குவாலிட்டியை தரது தான் இவங்களோட நோக்கம். டெஸ்லா காருக்கு உண்டான லோகோ பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டீ ஷேப்பில் மாதிரி இருக்கும். பட் ரியலாக பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஸோ டெஸ்லாவோட லோகோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டரை குறிக்கிறது தான் டெஸ்லாவோட லோகோக்கு உண்டான அர்த்தம். ஃபோர்ட் கம்பெனி காருக்கு உண்டான லோகோ பார்த்தீங்கன்னா பெரிதளவில் எதுவுமே இல்லை. ஆனால் ஃபோர்ட் கம்பெனி காருக்கு உண்டான லோகோ மீனிங் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளூ கலர் ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தை அண்ட் ஒயிட் கலர் வந்து பியூரிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபெராரி காரில் உண்டான லோகோ மீனிங் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு உண்டான மீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருக்குது, பேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேஸ் ட்ராக்கில் வந்து குதிரைங்களாம் எப்படி ஃபாஸ்ட்டாக ஓடுமோ அந்த மாதிரி இது ஓடுறதுக்கு உண்டான மீனிங். அதாவது கார் கம்பெனிலே இதை தான் நம்பர் ஒன்றா ஸ்பீடாக போகிறதுக்கு உண்டான மீனிங் மாரி அர்த்தம். டாடா கம்பெனியோட கார் லோகோ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் ஆஃப் நாலேஜ்னும் அண்டு ட்ரீ ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது நம்பிக்கையை குறிக்கிறாங்க. சுசிக் கம்பெனியோட லோகோ பார்த்தீங்கன்னா பெரிதளவில் எதுவுமே மீனிங் இல்லை. ஸோ எஸ்ன்றதான் இது லோகோட பிராண்ட். ஸோ எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சுசுக்கி. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். கார் லோகோ கொண்டான மொத்த வீடியோ இதில் போட்டுட்டேன். ஸோ இதில் இல்லாத காருங்க வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. அண்ட் மறக்காமல் பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please support and share.